கண்டெய்னர்கள் தட்டுப்பாடு காரணமாக திருப்பூரில் இருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னல் ஆடைகள் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாத நிலை இருப்பதாக சிறு குறு ஆடை உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பெரும் அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் பின்னல் ஆடை உற்பத்தி தொழில் ஏற்றுமதி கண்டெய்னர்கள் பற்றாக்குறையால் முடங்குவது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பின்னலாடை ஏற்றுமதியில் அதிகளவு அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் மாநகரமாக திருப்பூர் உள்ளது. கடந்த நிதியாண்டில் திருப்பூரிலிருந்து வெளிநாடுகளுக்கு பின்னலாடை ஏற்றுமதி 38,000 கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெற்றுள்ளது. உள்நாட்டு ஆடை வர்த்தகம் 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெற்றுள்ளது. அது மட்டுமின்றி தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பி உள்ளனர். இந்நிலையில் ஏற்றுமதி கண்டெய்னர்கள் பற்றாக்குறையால் தங்கள் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறு குறு பின்னலாடை உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி செல்லும் கண்டெய்னர்கள் சிறிய கப்பல் மூலம் கொழும்பு துறைமுகம் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பெரிய சரக்கு கப்பல்களில் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பெரிய அளவிலான சரக்கு கப்பல், ஏற்றுமதி கண்டெய்னர்கள் உற்பத்தி, கப்பல் நிறுவனங்கள், லைனர் போன்றவை 60% அளவிற்கு சீனாவிடம் உள்ள நிலையில் அவர்கள் அதிக அளவில் கண்டெய்னர்களை பதுக்கி வைத்ததால் தற்போது செயற்கையாக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கண்டெய்னர் உற்பத்தி, அந்த டெர்மினல், அந்த கண்டெய்னர் உற்பத்தியோட நிலையங்கள் எல்லாமே சைனா தான் மேக்சிமம் இருக்குது, மற்ற நாடுகளில் இல்லை. அதுபோக அந்த பெரிய கப்பல் நிறுவனங்கள், அந்த லைனர்னு சொல்லுவாங்க, மதர் வெசல் சொல்லுவாங்க, இதெல்லாம் சைனாவின் கட்டுப்பாட்டில் தான் மிக அதிகமாக இருக்குது. ஒரு 60% சைனா ஆப்ரேட்டர்ஸ் தான். கப்பல் போக்குவரத்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு துறைமுகத்திலையும் மதர் வெசல்ங்கிற அந்த ஒரு லோடிங் அன்லோடிங் நடக்கிறது மிகப்பெரிய கடுமையான பாதிப்பில் இருக்குது. தற்போது ஏற்பட்டுள்ள ஏற்றுமதி கண்டெய்னர்கள் தட்டுப்பாடு காரணமாக ஏற்றுமதியாளர்கள் வெளிநாடுகளுக்கு பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்வதற்கு கூடுதலாக 3 லட்சம் ரூபாய் செலவிடும் நிலை உள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே பஞ்சு, நூல் விலை உயர்வு, தொழிலாளர் பிரச்சினை, மாநில அரசின் மின்கட்டண உயர்வு போன்றவைகளால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு தற்போது ஏற்றுமதி கண்டெய்னர்கள் தட்டுப்பாடு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கிற ஒரு கண்டெய்னர் போக்குவரத்து இப்போ அமெரிக்காவுக்கு இங்கிருந்து அனுப்புறதுனா இந்திய ரூபாயில் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபா ஆகுன்னா இன்னைக்கு அது 3.5 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபா. இதே இன்னொரு 6 மாதத்தில் அது 8 லட்சம் ரூபாயாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வியாபாரம் எப்படி செய்வாங்க, எப்படி நடக்கும், பொருளாதாரம் எப்படி நடக்கும்? ஏற்றுமதி போனால் தானே வேலை வாய்ப்பு வரும், மக்கள் வேலை செஞ்சு சாப்பிடுவான், பொழைப்பான். இதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலைங்க. 1000 ஏற்றுமதி கண்டெய்னர்கள் தேவை என்கிற நிலையில் 800 ஏற்றுமதி கண்டெய்னர்கள் மட்டுமே இருப்பதாகவும் இதனால் உற்பத்தியான பொருட்களை வெளிநாடுகளுக்கு குறித்த நேரத்தில் அனுப்ப இயலாமல் தூத்துக்குடி துறைமுகத்தில் தேக்கமடைந்துள்ளதாகவும் சிறு குறு ஆடை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதே நிலை இன்னும் 6 மாதங்களுக்கு நீடித்தால் கடும் நிதிச்சுமைக்கு ஆளாவோம் எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்போ நமக்கு இந்த கூட்ஸ் பார்த்தீங்கன்னா தேக்கமடையுதுங்க அதிகமாக. உற்பத்தி ஆகக்கூடிய பனியன் உற்பத்தியானது பூராமே தேக்கமடைஞ்சு பூராமே இங்கே தான் இருக்குங்க. இது காரணம் என்ன காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கண்டெய்னர் போதிய கண்டெய்னர் வசதி வாய்ப்பு இல்லாதனால 800 கண்டெய்னர் தான் வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 800 கண்டெய்னரில் எங்களால் அதுக்கு உண்டானது பாசிபிலிட்டி இல்லைங்க. 25% கூடுதல் நிதி சுமையாக தான் இருக்குது ஒழிஞ்சிங்க. அந்த பெரிய நஷ்டத்துக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இதையே மத்திய அரசு உடனே மறுபரிசீலனை பண்ணி எங்களுக்கு இந்த 800 கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு 1000 கண்டெய்னரை கொண்டு வந்தால் மட்டும்தான் எந்த ஒரு திருப்பூருங்கிறதும் சரி, பனியன் உற்பத்தியும் சரி இன்னும் மேலும் போக முடியுங்க. தமிழகத்திலிருந்து செல்லும் கண்டெய்னர்களை இறக்கி வைப்பதற்கு வெளிநாடுகளில் இடம் கிடைப்பதில்லை என்றும் அதேபோல் வெளிநாடுகளிலிருந்து கண்டெய்னர்கள் குறைந்த அளவே வருவதால் லோடிங் அன்லோடிங் செய்வதில் சிரமம் ஏற்படுவதாகவும் ஆடை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சரக்குகளை எடுத்து செல்ல அதிக நேரமாவதால் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் கிடைப்பதில்லை எனவும் கூறியுள்ளனர். இந்த கண்டெய்னர் இம்போர்ட் கண்டெய்னர் தான் லோடு பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம கண்டெய்னர் அங்கே போய் இறக்கிறதுக்கு இப்போ இடம் கிடைக்க மாட்டேங்குது. இங்கிருந்து போகிற ஷிப்மெண்ட்டுக்கு இடம் இல்லை. ஏன்னா கண்டெய்னர் அங்கிருந்து வர கண்டெய்னரே ரொம்ப குறைவாக இருக்குது. இதனால எங்களுக்கு பாதிப்பு. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாக வண்டி இறக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் வண்டி அன்லோடிங் உள்ளே போயிருக்குது.
இனியும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இன்னைக்கு இறக்கி இன்னைக்கு நைட் இறக்கிட்டு இன்னைக்கு ஆள்ட்டு நாளைக்கு ஆள்ட்டு 7 நாள் கணக்காயிருதுங்க. இதனால வண்டிக்கு டிரைவரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, கிடைக்க மாட்டாங்க. இனிமேல் ஃபியூச்சரில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஓட்டுறதுனா டிரைவர் கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு வருது. இந்த கண்டெய்னருக்கு வந்து மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இணைஞ்சு ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து கண்டெய்னர் ஈஸியாக எக்ஸ்போர்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிறு குறு பின்னலாடை உற்பத்தியாளர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கு ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி அவர்களது பிரச்சனைகளை கேட்க வேண்டும். ஏற்றுமதி வர்த்தகம் தடையின்றி நடைபெற ஏற்றுமதி கண்டெய்னர்களுக்கான தட்டுப்பாடுகளை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் சிறு குறு ஆடை உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது.